இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன், அளவற்ற அன்பினால் எங்களை நேசித்த தேவன். வித் அன்கண்டிஷனல் லவ் அவர் எங்களை நேசித்திருக்கிறார். ஆகவே அவரை குறித்து நாங்கள் பேசுவது, தியானிப்பது எல்லாமே எங்களுக்கு பேரின்பம். ஆமேன். எவ்வளோத்துக்கு அதிகமாய் தியானிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அதிகமாய் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாங்கள் நிறைந்திருப்போம். ஆமேன். மாத்திரமல்ல, அவருடைய அன்பை குறித்து தியானிக்கும் பொழுது, கடந்த நாட்களிலே பார்த்து வந்தோம், அவருடைய அன்பை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது பயம் என்பது நம்மை தொடுகிறதில்லை. பயம் தொடாவிட்டால் கவலை என்பது நமக்கு இல்லை. பயம்தான் எல்லாவித கவலைகளையும் கொண்டு வருகிறது. ஆனால் பயம் எங்களுக்கு இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒரு பொழுதும் கவலை இருக்க முடியவே முடியாது. ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, அவர் மிகுந்த அன்பினால், அளவிட முடியாத அன்பினால், கண்டிஷனே இல்லாத அன்பினால் அவர் உங்களையும் என்னையும் சிநேகித்திருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 பிலமோன் 25வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். பிலமோன் 1:25வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் தமிழ் பைபிளை மாத்திரம் நாங்கள் வாசிக்கக்கூடாது, பலவிதமான ஆங்கில டிரான்ஸ்லேஷனை நாங்கள் வாசிக்க வேண்டும். சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்கும்படிக்கு மிகவும் அவசியம். ஏனென்று சொன்னால், படி என்ற ஒரு தமிழிலே வார்த்தை இருந்தால் அது பாடம் படிப்பதை பற்றி சொல்லுகிறதா, அல்லது வாசல் படியை பற்றி சொல்லுகிறதா, அல்லது படிப்படியாய் முன்னேறுவதை பற்றி சொல்லுகிறதா, அப்படி பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில அர்த்தங்களை எடுத்து நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சிலர் மேன்மையான அர்த்தங்களை எடுத்து நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே எது சரியான மேன்மையான அர்த்தம் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படியாக பார்க்கிறோம். May the unconditional love of our Lord Jesus. May the unconditional love of the Lord Jesus, the anointed one, be with your spirit. Amen. Amen. Unconditional love உள்ள நேசிக்கிற, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிற, தேவனால் அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய ஆவியிலே இருப்பாராக, அல்லது ஆவியோடு கூட இணைந்திருப்பாராக என்று இங்கே வாழ்த்தி அந்த சாப்டரை முடிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன் கடைசி வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்? ஏனென்றால் தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை நானும் நீங்களும் ருசிக்கும் பொழுது அங்கே பயம் இல்லை. நிபந்தனை இல்லாமல், அளவில்லாமல் தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம்தான் யாவற்றையும் உங்களுக்காக எனக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் அவரால் கண்டிப்பாய் செய்து முடித்திருக்க முடியாது. ஏதாவது ஒரு நிபந்தனையை போட்டிருப்பாரானால் நிச்சயமாய் எங்களால் அதை பின்பற்ற முடியாமல் இருந்திருக்கும். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ நிபந்தனைகள் இருந்தது. ஆனால் எதையுமே அவர்களால் பின்பற்ற முடியவில்லை. ஏதோ ஒன்றை, ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சட்ட திட்டங்களை அவர்கள் பிரேக் பண்ணி கொண்டே வந்தார்கள். முழுமை அங்கே பெறவில்லை. ஆகவேதான் அளவற்ற அன்பினால் எங்களை நேசிக்கிறவர், எண்ணற்ற நன்மைகளினால் எங்களை நிறைக்கிறவர். எவ்வளவு அருமையான வசனம்! அந்த வசனத்தை எடுங்க. அளவற்ற அன்பினால் எங்களை நேசிக்கிறவர், எண்ணற்ற நன்மையினால் எங்களை நினைக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் எங்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறவர். எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுடைய ஆவியோடு கூட அவர் இணைந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம்.
இந்த அன்பை நீங்களும் நானும் தியானிக்க 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 நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும், நாளைய குறித்த பயம் இருக்காது, பிள்ளைகளை குறித்த பயம் இருக்காது, எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது, ஊழியத்தை குறித்து பயம் இருக்காது. இப்படியாக அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பயப்படுகிறோம். சுவையினங்களை குறித்து பயம் இருக்காது, குறைவுகளை குறித்தும் தடைகளை குறித்தும் தாமதங்களை குறித்தும் பயம் இருக்காது. எப்பொழுதும் அவருடைய பூரண அன்பினால் நாங்கள் நிறைக்கப்பட்டிருப்போம். ஆமென். பூரண அன்புதான், அவருடைய பூரண அன்பை நாங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக தியானிக்கிறோமோ அந்த அன்புதான் நம்ம எல்லாவற்றிலும் இருந்து எல்லா பாவ பழக்கங்கள், எல்லா விதமான சாபமான காரியங்கள், எல்லா விதமான தீன்மையான பழக்க வழக்கங்கள் அல்லது எல்லா விதமான தவறான குண அதிசயங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பரிபூரணமாய் விடுதலை ஆக்குகிறது என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஏனென்றால் அந்த அன்புதான், இந்த அன்புதான் எங்களை பூரணமாய் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை ஜெயம் கொண்டார், ஜெயம் கொண்டார், ஜெயம் கொண்டார் என்று எல்லாரும் சொல்லுகிறோம். ஆனால் எப்படி அவர் ஜெயம் கொண்டார் என்பது அநேகருக்கு தெரியாத ஒரு உண்மை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இயேசு ஜெயம் கொண்டது போல தெரியவில்லை, ஆனால் பிசாசு தான் ஜெயம் கொண்டது போல தெரிகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது, அதாவது உண்மையை வைத்து பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அல்ல உண்மையை வைத்து பார்க்கும் பொழுது பிசாசு மேற்கொண்டது போல் காண்கிறது. பிசாசு அவரை தோற்கடிக்கிறது போல் நமக்கு தெரிகிறது. அதனால் தான் அநேகர், எங்க உங்களுடைய இயேசு எங்க வின் பண்ணினார், அவர் தோத்து போனார் சிலுவையில், அவரையே இந்த அடி அடித்து கொண்டார்கள், நீங்களும் என்ன அடி வாங்க போறீங்களோ என்றுதான் அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் எப்படி ஜெயித்தார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. பிசாசானவன் சிலுவை அண்டையிலே அவன் வெல்லவில்லை, தோற்று போனான். ஆனால் எப்படி தோற்று போனான் என்பது நமக்கு புரியவில்லை. எங்கே எல்லாம் நாங்கள் புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறோமோ அங்கே சத்துரு கிரியை செய்வான். புரிந்துணர்வு மிகவும் அவசியம், தெளிவாக நமக்கு தெரிய வேண்டும். வைத்துக்கொள்வோம், எனக்கு முன்பாக thousands of people, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை என்னால் கிளியராய் பார்க்க முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்ப கிளியர் விஷன் இல்லை, இருட்டா இருக்கிறது. ஆனால் நானும் ஸ்டேஜில் நிற்கிறேன், எனக்கு மட்டும் வெளிச்சம் அடித்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனங்களோ இருட்டுக்கு இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனங்கள், அவர்களால் என்னை பார்க்க முடிகிறது, ஆனால் அவர்களை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருட்டுக்குள் இருக்கிறார்கள். ஆகவே என்னால் கிளியராய் பார்க்க முடியாதபடியினால் நான் முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் அவர்களை மிதித்து கொண்டுதான் அங்கே போக வேண்டும். ஏனென்றால் எங்கே இருக்கிறார்கள் என்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் தெளிவாக பார்ப்பேனானால் எங்கே வழி இருக்கிறது என்பதை தெளிவாக பார்த்து ஒருவரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், ஒருவரையும் மிதிக்காமல் நான் அழகாக போய் சேர முடியும். அப்ப பின்னிக்கு இருக்கிற கதவை நான் ரீச் பண்ண வேண்டுமானால் எனக்கு கிளியர் விஷன் இல்லாவிட்டால், கிளியரால் என்னால் பார்க்க முடியாவிட்டால் நான் மற்றவர்களை மிதிக்கிறவனாய், மற்றவர் வாழ்க்கையை நிர்மூலமாக்கிறவனாய் தான் நான் இருப்பேன். அதனால் தான் ஆண்டவரை சொன்னார், குருடர்கள் நீங்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்களே புரிந்து கொள்ளவில்லை. அப்ப எப்படி மற்றவர்களை நடத்துவீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே சிலுவையிலே எப்படி எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் எப்படி பிசாசை ஜெயித்தார் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், சத்துருவானவன் எல்லா விதமான ஆயுதங்களையும் கொண்டு வந்து வைத்து இயேசுவுக்கு அடி 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 என்று அடித்து
தன்னால் முடிந்த அளவு அந்த நாட்களில் இருந்த கொடூரமான ஆயுதங்களை வைத்து அடி அடி என்று அடித்து அவர் இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறான். ஆனால் அவர் சபிக்கவே இல்லை. மாறாக பிசாசானவன் இந்த யூத ஜனங்களுடைய ஈவன் ஆசாரியர்களுடைய வாய்களை துறந்து இதனுடைய குற்றம், இந்த நீதிமானுடைய குற்றம், இதனால் வருகிற சாபங்கள் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சொல்லி அவர்களை வைத்தே பேச வைக்கிறான். அவர்களுடைய வாயை துறந்து சாபம் வரட்டும், எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் சாபம் வரட்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி சொன்ன பொழுதிலும் இதெல்லாம் சத்துருவானவன் செய்த காரியம். எவ்வளவு நாங்கள் இவரை வைத்து எவ்வளவு டோர்ச்சர் பண்ணினால் இவர் மறுதலிப்பார், இவர்களை சபிப்பார் என்று சொல்லி முயற்சி செய்தான். அவர் சபிக்கவே இல்லை. இவ்வளவு ஜனங்களையும் வைத்து அடித்ததுக்கு காரணம், பதிலுக்கு இவர் என்ன செய்வார்? இவர்களை சபிப்பார். பதிலுக்கு இவர்களை பனிஷ் பண்ணுவார். இவரை பனிஷ் பண்ணும் பொழுது தேவனையே கவனியுங்கள், இவர்கள் தேவனையே பனிஷ் பண்ணுகிறார்கள். தேவன் மேலேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொடூரமான தண்டனையை கொண்டு வருகிறார்கள். தேவனையே தண்டிக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை யாராவது செய்தால் என்ன சொல்லுகிறோம்? தேவன் உன்னை தண்டிப்பார் என்று சொல்லுகிறோம். ஆனால் கவனியுங்கள், இவர்கள் தேவனையே தண்டிக்கிறார்கள். சாதாரணமாக அல்ல, மிகவும் கொடூரமாய் தேவாதி தேவனாய் வந்த இயேசுவையே தண்டிக்கிறார்கள். அவரை அடித்து கொல்லுகிறார்கள். அப்பொழுதும் கூட அவர் வாயை துறந்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்காமல், அதைத்தான் பிசாசு எதிர்பார்த்தான். அதை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஒன்றும் செய்யாமல் தன்னுடைய மயிர்களை கத்தரிக்கிறவன் முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல வாயை திறவாதிருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் வாயை திறக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பிசாசானவன் போய் இந்த யூத ஜனங்களுடைய அதிகாரியுடைய வாய்களை எல்லாம் துறந்து, நீங்களே வாய்களை துறந்து உங்களுக்கு சாபங்களை நீங்களே வருவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் சொல்ல வைக்கிறான். இந்த நீதிமானுடைய இரத்த பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். அப்படி செய்த பிறகும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை துறந்து, பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும். அப்பொழுது நீ செய்து முடித்த ஆயத்தப்படுத்தின அத்தனை ஆசீர்வாதங்களும் எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் என் பிள்ளைகளை மேற்கொள்ளும். ஆகவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பாருங்கள், எவ்வளவாய் கிரியை நடப்பித்து, எவ்வளவாய் மீறுதல்களை நடப்பித்து, எவ்வளவாய் அவருக்கு கொடூரமான காரியங்களை எல்லாம் செய்து, ஒருவேளை இப்படியான தீன்மைகளை மனுஷருக்கு செய்தால் மன்னிப்பு பெறலாம் என்று சொல்லலாம். ஆனால் தேவாதி தேவனுக்கு இப்பேற்பட்ட கொடுமைகளை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அதையே அவர் மன்னித்தார். அப்படியானால் வேற எந்த பாவத்தை அவர் மன்னித்து உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்க மாட்டார். வேற எந்த கிரிகையை தேவன் மன்னித்து அந்த தவறான கிரிகையிலிருந்து பரிபூரணமான விடுதலையை தரமாட்டார். வேற எந்த சுவையினங்களை அவர் மன்னித்து பரிபூரண சுகத்தை நமக்கு தரமாட்டார். கவனியுங்கள், இவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்து சாபத்தை வாயை துறந்து தாரும் 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 என்றும் இவர்கள் கேட்டு, எங்களை நியாயம் தீரும், எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சாபத்தை வரவையும் என்று சொல்லியும் இயேசு சொன்னது என்ன? பிதாவே, இவர்களை மன்னி, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார். ஹல்லேலூயா என்று சொன்னபடியினால் அந்த ஜெபம் இன்றைக்கும்
வானத்தை நோக்கி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது உங்கள் ஒவ்வொருவருக்காக. அல்லேலூயா. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறபடியினால் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேன்மையானதை பேசிக்கொண்டிருக்கிறபடினால், நன்மையானதை பேசிக்கொண்டிருக்கிறபடினால் நன்மை மாத்திரமே உங்களை மேற்கொள்ள முடியும். ஆசீர்வாதம் மாத்திரமே உங்களை மேற்கொள்ள முடியும். சுகம் மாத்திரமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் மேற்கொள்ள முடியும். அவ்வளவாய் உங்களை சிநேகித்து உங்களை மீட்டிருக்கிறார். இப்படியாகத்தான் அவர் சிலுவையிலே பிசாசானவனையும் அவனுடைய தீர்மானங்களையும் திட்டங்களையும் ஜெயம் கொண்டார். கவனி, எங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவன் இவ்வளவு கிரிகை நடப்பித்தான். ஆனால் இவ்வளவு கிரிகையையும் அவர் ஒரே வார்த்தையிலே, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்ன ஒரே வார்த்தையிலே எல்லா பிசாசின் திட்டங்களையும் கேன்சல் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் எப்படி பிசாசு கிரிகை செய்ய முடியும்? இனிமேல் பிசாசு எப்படி தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வர முடியும்? அவனுடைய கடைசி ஆயுதத்தையும் அந்த இடத்திலே பாவித்து எல்லா விதத்திலும் அவரை அடியோ அடியென்ற அடித்து அவர்கள் வாய்களையே துறந்து சாபங்களை எங்கள் மேல் போடும் 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 என்று கேட்டும் அவர் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கூறினார். இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதனால் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இனி தடுக்க யாராலும் முடியாது, எந்த பிசாசாலும் முடியாது. ஆமென். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து கிடைக்கல ஆண்டவர் தரையில ஏனோ தாமதிக்கிறார் என்று நினைக்காதிருங்கள். அவர் சிலுவையிலே சொல்லி முடித்தார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர் சொன்னதின் நிமித்தம், அவர் ஜெபித்ததின் நிமித்தம் உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே தடைகளை கொண்டு வர நினைத்து பண்ணின எல்லா சதித்திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் சிலுவையிலே கேன்சல் பண்ணப்பட்டாயிற்று. ஆமென். இவர்களை மன்னியும் என்று சொன்னபடினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று. ஆகவே எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். அவருடைய சமாதானத்துக்கு, அவருடைய சந்தோஷத்திற்கு, அவருடைய பிள்ளைகள் என்னும் தகுதிக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். அவருடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரராய் இருக்கிறீர்கள். அவருடைய வல்லமை வரங்கள் அனைத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரராய் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய மகிமைக்கு நீங்கள் சொந்தக்காரராய் இருக்கிறீர்கள். அவரை போலவே உங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாகவே இப்பொழுதும் நீங்கள் இருக்கத்தக்கதாக உங்களை முழுமையாய் மாற்றி இருக்கிறார். புதிய சிருஷ்டியாக உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. மேன்மையான ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் வந்து மேற்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சத்தியங்களை அறிய விடாமல் அவன் எங்களுடைய கண்களை கட்டி வைத்தபடியினால் நாங்கள் இதை அறியவில்லை, தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அதை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் என் மேல் வைத்த அன்பினால், நான் அவர் மேல் வைத்த அன்பினால் அல்ல, அவர் என் மேல் வைத்த அன்பினால் அவர் இவை யாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அவர் என் மேல் வைத்த அன்பினால். ஆமென். ஆகவே அவர் அன்பினால் தான் செய்து முடித்தாரே தவிர என்னுடைய கிரிகையினால் அல்ல, அவருடைய கிருபையினால் என் மேல் வைத்த அளவற்ற அன்பினால் இவைகளை செய்து முடித்திருக்கிறார். மறுபடியும் வாசிப்போம். யோவான் 1 யோவான் 4 அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிப்போம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய அன்பை நாங்கள் தெளிவாக திட்டமாக அறிய 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 விசுவாசம் நமக்குள்ளே பெருகுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். கவனியுங்கள், தேவனோடு கூட நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், தேவனோடு கூட மேன்மையான உறவிலே நாங்கள் இருக்க வேண்டுமானால், நாங்கள் அவருடைய அன்பை தியானிக்க வேண்டும். எவ்வளவுத்துக்கு அதிகமாய் நாங்கள் தியானிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அதிகமாய் இருள் ஓடி போகிறது, வெளிச்சம் எங்களை மேற்கொள்ளுகிறது. அவ்வளவுத்துக்கு அதிகமாய் நாங்கள் என்ன செய்கிறோமா, தேவனில் அன்பாய் இருக்கிறோமா, அவருடைய அன்பை அறிய 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 தேவனில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் பிசாசு எங்களை வழி விலகவே பண்ண முடியாது. அவரோடு கூட இருக்கிறோம், அவரிலே நிலைத்திருக்கிறோம். எப்பொழுது அவருடைய அன்பை குறித்து அறிய 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 அவருடைய அன்பிலே வேர் கொண்டிருப்போம், நிலை கொண்டிருப்போம். அவரையும் எங்களையும் யாரும் பிரிக்க முடியாது. எந்த தீன்மையானாலும் சரி, எந்த சத்துருவின் கிரிகை ஆனாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாருமே பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவரில் நாங்கள் நிலை கொண்டிருப்போம். அவருடைய அன்பை அறிய 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 அவரில் நாங்கள் நிலை கொண்டிருப்போம். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். எவ்வளவுக்கு அதிகமாய் நான் அவரில் நிலைத்திருக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக எனக்குள்ளே கான்ஃபிடென்ட் இருக்கிறது, நிச்சயம் இருக்கிறது. அவரும் எனக்குள்ளாய் நிலைத்திருக்கிறார், நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளுமாய் இருக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு நாளிலே, கடைசி நியாய தீர்ப்பு மாத்திரமல்ல, இப்பொழுதும் கூட ஏதாவது ஒரு இடத்துல இல்லை உனக்கு தரமாட்டேன், உனக்கு கிடைக்காது என்று பிசாசு நியாயம் தீர்த்தால் கூட இல்லை இல்லை, நிச்சயமாய் நான் பெற்றுக்கொள்வேன். அவர் என்னை நேசிக்கிறபடினால் நிச்சயமாய் என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வேன். அவர் என்னை நேசிக்கிறபடினால் நிச்சயமாய் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். அவர் என்னை நேசிக்கிறபடினால் தடைகள் தாமதங்கள் என்னை தடுத்து நிறுத்த முடியாது, அவருடைய வெற்றியை பெற்றுக்கொள்வேன் என்ற தைரியம் நிச்சயம் நமக்குள்ளாய் இருக்கும். ஆமென். எதுவுமே உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க முடியாது. ஆமென். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது பிசாசு வந்து நியாயம் தீர்க்க முடியாது. ஏனென்றால் பிசாசை அப்பாலே போ, அவர் என்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடித்தார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆமென். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இருக்கிற பிரகாரமாக இப்பொழுது அவர் பிதாவோடு எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து அவர் மகிமையிலே உட்கார்ந்திருக்கிறது போலவே நாங்களும் இங்கே இந்த பூமியிலே அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியிலே இப்பொழுது, பரலோகத்திலே அல்ல, இப்பொழுதே அப்படியாக இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருப்பது பயம். அதனால் தான் எங்கே பார்த்தாலும் தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பயம் ஆளுகை செய்கிறது. ஆனால் நம்மை ஆளுகை செய்யவே முடியாது. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவன் நம்மை ஆளுகை செய்யவே முடியாது. மாறாக அவனுடைய எல்லா கிரிகையும் என்ன செய்யுமா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சத்துருவானவனுடைய சகல வல்லமைகளையும் இந்த பூரண அன்பு நிர்மூலமாக்கும். நான் தேவனுடைய பூரண அன்பை அறிய 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 சத்துருடைய சகல கிரிகையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாக்கப்பட்டு நான் பூரண அன்பினால் நிறையப்பட்டவனாய் இருப்பேன். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. எனக்குள்ளே பயம் இருந்தால் தேவ அன்பை நான் அறியாமல் இருக்கிறபடினால், தெரியாமல் இருக்கிறபடினால் தான் இந்த பயம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. நாளைக்கு நான் என்னத்தை சாப்பிட போகிறேன் என்ற எனக்குள்ளே பயம் இருந்தால், நான் என்னை நேசிக்கிற தேவன் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நாளை எனக்கு சப்ளை பண்ணும்படி கட்டளையிட்டு விட்டார்
என்று நான் அவருடைய அன்பின் நிமித்தம் அவருடைய அன்பை அறிந்திருப்பேனானால், அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை அறிந்திருப்பேனானால், நிச்சயமாய் நாளைய குறித்து நான் பயப்பட மாட்டேன். பயம் என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா! எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தினால் நானும் நீங்களும் நிறையப்பட்டிருக்கிறோம், நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். இங்கே ஒரு சில காரியங்களையும் பார்ப்போம். இந்த அன்பின் நிமித்தம் என்னென்ன காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். சங்கீதம் 115 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கவனியுங்கள், அவர் என்ன செய்கிறாரா? நினைத்திருக்கிறார். இது சரியான டிரான்ஸ்லேஷன் அல்ல, ஆனால் ஆங்கிலத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord has been என்றால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்கிறாராம்? mindful of us, எங்களை மாத்திரமே நினைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தை நிறைய நாங்களே நிறைந்திருக்கிறோம். எங்களுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களே அவருடைய சிந்தைக்குள்ளாய் நிறைந்து போயிருக்கிறது. அதே அவர் எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எப்பொழுது என்னுடைய மகன் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவான் என்று அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் அவர் எங்களையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதும் எங்களையே நினைத்து கொண்டிருந்தபடியினால் he will bless us, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சிந்தையை துறந்து, உம்முடைய சிந்தைக்குள் எங்களை பற்றி என்ன நினைவு வைத்திருக்கிறீர் பிதாவே என்று துறந்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிப்பதே அவருடைய திட்டமாய் சித்தமாய் இருக்கிறது. எப்பொழுதும் அவருடைய சிந்தையிலே இருப்பது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்திலே நானும் நீங்களும் பலுகி பெருக வேண்டும் என்பது. கவனியுங்கள், அவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பது அல்ல சரியான டிரான்ஸ்லேஷன். எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். ஆகவே இங்கே உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய திட்டம். அதைத்தான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிற மாத்திரம் அல்ல, அந்த நினைவின் நிமித்தம் தான் கிறிஸ்து இயேசுவை எங்கள் மத்தியிலே அனுப்பி எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா! மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரவேல் குடும்பத்தார், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000 தலைமுறைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, ஆரோன் குடும்பத்தாரை ஊழியம் செய்கிற பிள்ளைகளே உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய ஊழியங்களுக்கு தேவையாக இருக்கிற எல்லா தேவைகளையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? அந்த ஆசீர்வாதத்திலே நாங்கள் பலுகி பெருக போகிறோம் என்று அறிக்கை பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நீர் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை நினைத்து கொண்டே இருக்கிறபடினால் நீர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். மாத்திரமல்ல, ஆரோன் குடும்பத்தையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆகவே அந்த ஆசீர்வாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் அன்னதினமும் பலுகி பெருகுவார்களாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென்.